லைவ் சர்வர் இந்த எக்ஸ்டென்ஷனையும் எக்ஸ்டென்ஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி லைவ் சர்வர் அப்படின்னு வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடியே வந்து டைப் பண்ணி வச்சுருந்ததை ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் சர்வர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டைமும் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா ரீலோட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ ஆல்ரெடியே இருந்த எக்ஸாம்பிள் தான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நேம் வந்து டைப் பண்ணுறேன், கதிரேஷ் டெக் அப்படின்னு சொல்லி. இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை லைவ் சர்வரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீலோடு கொடுத்தோம் பார்த்தீங்களா, ரீலோடு கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு அங்கே வந்து ப்ரௌசரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இதை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து index.html இப்போ நான் போகிறேன். ஸோ ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனது பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரோமில் வந்து ஓப்பன் ஆகும். அலோ அசஸ் வந்து கொடுத்துக்குங்க. இதை கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக லைவ் சர்வர் எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஆர்எல்லே வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த யூஆர்எல்லையும் பாருங்கள், இது நார்மலாக ஓப்பன் வித் ப்ரௌசர் கொடுத்தா அந்த யூஆர்எல் வரும். இது வந்து லைவ் சர்வர் லோக்கல் ஹோஸ்டிங் உங்களுடைய நம்பர் காட்டுது பாருங்கள். இப்போ வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணுவோம். இப்போ நான் வெறும் கதிரேஷ் டெக்குக்கு பதிலாக வெறும் கதிரேஷ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஆகலை. ஏன் ஆகலைன்னா நம்ம சேவ் பண்ணலை. சேவ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கதிரேஷன் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ரீலோடெல்லாம் கொடுக்கவே தேவையில்ல. ஜஸ்ட் அங்கே டைப் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம், இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். டைப் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம், ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதுதான் இந்த எக்ஸ்டென்ஷனுடைய ஒரு யூஸ்ஃபுல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காத இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைர்.